6 பாடசாலைகள் நான் அமைச்சராக இருந்த 5 வருடங்களுக்கு முன்னர் கட்டி அறகுறையிலே இருப்பதாக நான் உங்களிடத்திலே பல முறை சொன்னேன். நீங்களும் அதை உள்வாங்குவதாக என்னிடத்திலே வாக்குறுதி தந்தீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த வருடம் மிஞ்சிய பணம் 8 கோடி ரூபாய் வடமாகாணத்தில் மிஞ்சி இருப்பதாக உங்களுடைய வேண்டுகோளிலே செயலாளர் அவர்கள் அந்த 8 கோடி ரூபாயை அந்த 6 பாடசாலைகளை கட்டுவதற்காக ஒதுக்குமாறு கேட்டிருந்தார். ஆனால் 1 மாதமாகிறது, இன்னும் டெண்டர் கோல் பண்ணப்படவில்லை. இன்னும் 1 மாதத்திலே பணம் திருப்பி அனுப்பப்படுமோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. எனவே அதை கொஞ்சம் கவனம் செலுத்தி செயலாளரும் நீங்களும் உங்களுடைய அதிகாரிகள் அந்த 8 கோடி ரூபாயும் தயவு செய்து பயன்படுத்தி கொண்டு இன்னும் 2 பாடசாலை ஆரம்ப அந்த பணம் போதாது என்பதனால் இந்த வருட ஒதுக்கீட்டிலே அதையும் சேர்த்து நீங்கள் அந்த 6ஐ முடித்து தருமாறு අන්භාග උங்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். මන්ත්‍රීතුමා බොහොම ස්තුතියි. අපි ඒක යොමු කරලා තියෙන්නේ මුදල් වෙන් කරන්න කියලාත් නියෝගයක් එවලා තියෙන්නේ. අපි ඒක ලේකම්තුමා හරහා ෆලෝ අප් කරන්න. අපි ඒක මොකද අපි කොහොමදත් අවසන් කරපු නැති ව්‍යාපෘති ඉවර කරන්න කියලා තමයි අපි කියලා තියෙන්නේ. Thank you very much. மகாபல புலமை பரிசில் 2500 2750 வரைக்கும் நீங்கள் இப்பொழுது அதிகரித்து இருக்கின்றீர்கள். அதற்காக 2700 மில்லியன் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். கஷ்ட பிரதேசத்தில் உள்ள அதிபர் ஆசிரியர்களுக்கு கொடுப்பனவு அதிகரிப்பதற்காக அரசாங்கம் மேலும் 1000 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. அதையும் வரவேற்கின்றோம். பெருந்தோட்ட பாடசாலைக்கு கடந்த வருடம் வளவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட கட்டிடங்கள் புனரமைப்பதற்காக 105 மில்லியன் அருகில் உள்ள பாடசாலைகள் சிறந்த பாடசாலை என்கிற திட்டத்தில் கைவிடப்பட்டிருந்த பாடசாலைகள் புனரமைக்கப்பட்டது. ஆகவே அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஆசிரியர் விடுதிகள் புனரமைப்பதற்கு, தோட்ட பாடசாலை கட்டிடங்களை தீர்மானிப்பதற்கும் தோட்ட பாடசாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி கிட்டத்தட்ட 1765 மில்லியன். அடுத்த வருடம் பூரணப்படுத்துமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும். வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக பாரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 704 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விடயம்தான். நான் குறிப்பாக சொல்கிறேன், ஜிடிபியில் 2.17% ஒதுக்கப்பட்டிருக்குது. உண்மையில் அந்த வகையில் நாங்கள் வரவேற்று நாம் அரசாங்கத்துக்கு பாராட்டுகின்றோம். அதே போல் வடக்கில் குறிப்பாக அதிலேயும் பின்தங்கிய மாவட்டமான முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்கள் எடுத்தால் பாரிய பிரச்சனைகள். அங்கு ஆசிரியர் பற்றாக்குறைகள். அப்போ அந்த ஆசிரியர் பற்றாக்குறைகள் சம்பந்தமாக அமைச்சரவை ஆலோசனை குழுவில் நாங்கள் பிரதமர் அவர்களிடமும் கூறியிருந்தோம். அப்போ இந்த இதுகளை எதிர்காலங்களில் நிவர்த்தி செய்வதற்கு கோட்டா அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் இந்த நியமனங்களை ஆசிரியர் நியமனங்கள் வழங்கையில் கோட்டா அடிப்படையில் வழங்குமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். கட்டாயம் மாவட்ட அடிப்படையில் இந்த கோட்டாக்கள் இருந்துச்சென்றால் இந்த பிரச்சனை இல்லை என்று அவங்களோட உண்மையிலே அவர்களோட வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக மாறுது. தேசிய மக்கள் சக்தி நமது அரசாங்கமானது கல்வியிலே மிகவும் அக்கறையான அரசாங்கம் என்பதை நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகளின் மூலம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய நிதியினை கல்விக்கு ஒதுக்கியது என்ற பெருமை எமது அரசாங்கத்தை சாரும். வர இருக்கிற 2026ஆம் ஆண்டிலே மொத்த தேசிய உற்பத்தியில், அதாவது ஜிடிபியில் 2.04 வீதத்தினை ஒதுக்கி இருக்கின்றோம். கல்வி அமைச்சரும் பிரதம மந்திரியும் ஆகிய கௌரவ ஹரிணி அமர்சூரிய அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு தொகுதி மூலதன நிதியாக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு பிரயோக விஞ்ஞான பிரிவிலே உணவகத்தை தரம் உயர்த்துவதற்கு 64 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல சுகாதார மைய செயற்பாட்டுக்கு 45 மில்லியன் ரூபாய் வவுனியா பல்கலைக்கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.